ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து 22nd டிசம்பர். ஸோ இன்னையோட வந்து என்னோட தேர்ட் இன்டர்னல் முடிஞ்சு. இன்னைக்கு தான் வந்து கடைசியாக ஒரு எக்ஸாம், எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி சீக்கிரமாக வந்திருப்பேன். எழுதலாம் எழுதிட்டேன். இந்த வாட்டி வந்து படிச்சிருக்கேன் சீரியஸாக. இந்த எக்ஸாம் இந்த செமஸ்டரே இந்த இன்டர்னல்ஸ் தேர்ட் இன்டர்னல்ஸ் தான் படிச்சுட்டு போய் எழுதியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நல்ல மார்க் வந்துடும் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்படி இருந்தாலும் இந்த பேப்பர் செக் பண்ண முடியாது, பிகாஸ் 1 வீக் தானே செமஸ்டர் இருக்குது. ஸோ இந்த பேப்பர் செக்லாம் பண்ண முடியாது. அப்படியே அவங்க என்ன மார்க் போடுறாங்களோ அவ்வளோதான். நம்ம போய் கரெக்ஷன்ஸ்லாம் கேட்க முடியாது. கரெக்ஷன்ஸ் வர அளவுக்கு நம்ம அவ்வளோலாம் இல்லை, பரவாயில்ல. ஆனாலும் லைக் இப்போ வந்து எனக்கு ஒன்றும் 1 வீக் டைம் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடேவா, எனக்கு அடுத்த ஃப்ரைடே 29th வந்து என்னோட ஃபஸ்ட்டு செமஸ்டர்னால் ஃபஸ்ட் எக்ஸாம் இன் தேர்ட் செமஸ்டர் ஆரம்பிக்குது. ஸோ அதை போய் வந்து அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஷெட்யூல் பண்ணி இந்த இருக்கிற 7 நாள் கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா 7 நாளில் ஃபுல்லாக படிக்கணும். மொத்தம் 6 × 5 30 யூனிட் இருக்குது மொத்தம் கவர் பண்ண வேண்டியது. ஸோ 7 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5 யூனிட் படித்தோன்னா அது வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. கரெக்டாக இருக்கும். பார்க்கணும். உனக்கு தான் இன்றைக்கி நைட்டு உட்காந்து தான் பிளான் பண்ணணும் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு. முன்னாடி மாதிரியே வந்து என்னால் கண்டிப்பாக இந்த 7 நாளில் வீடியோ போட முடியாது. இதுக்கப்புறம் ஒரு 7 நாள் எக்ஸாம் இருக்குது, அதுலேயும் என்னால் வீடியோ போட முடியாது. பட் டோன்ட் வரி. எப்படி இருந்தாலும் எடுத்து வச்ச வீடியோலாம் என்ன பண்ணுறது, ஃபோனில் ஸ்டோரேஜ் வீடாக தான் இருக்குது. நான் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் மேபி அந்த செமஸ்டர் லீவ் இருக்குல்ல, அதில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணி ஃபுல்லாக முடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போதைக்கு ஜான்வரியில் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை. ஒரு மாதம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போன்ருக்கேன். பிகாஸ் இது வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன். இந்த 100 நாள் போட்டது சரியான ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு தான் ஆரம்பித்தேன். அண்டு போன வாரம் வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். பட் நடுவில் கொஞ்சம் வந்து இந்த எக்ஸாம்னால தான் ரீசன் சொல்கிறேன், சாரி நான் மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனாலும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ நான் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அது என்னோட டைம் தான், நான் தான் ரெஸ்பான்சிபிள். நான் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். சரி இதை பண்ணுவோம், யூடியூப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் படிப்போம் அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் ஒரு டைம் நான் இதை எடுத்து உட்காந்துட்டேன்னா எனக்கு சாலிடாக டைம் போயிடும். நான் நிறைய வீடியோ அதை பற்றி பேசிட்டேன், எனக்கே அதை பற்றி பேசுகிறதுக்கு போர் அடிக்குது. பட் ஆனாலும் சொல்கிறேன், எடிட் பண்ணுறது நான் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய எடிட்டர், பெரிய லெவலில் விஎஃப்எக்ஸ்லாம் ஆட் பண்ணி வேறு மாதிரி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல. நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஏதோ. ஸோ அதான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே வந்து பிகினிங்கில் கொஞ்சம் டைம் எடுக்கல எல்லாம் கற்றுக்கிறதுக்கு. அந்த டைம் தான் வந்து எடுக்குது. இப்போ கொஞ்சம் வந்து டைம் ஆகும் எனக்கு மேபி. ஸோ என்ன பண்ணுறேன், அவ்வளோ பெரிய எடிட்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நார்மலான இந்த சில இடத்துல வந்து சப்டைட்டில்ஸ் மாதிரி போடுவேன், அப்புறம் சில இடத்துல வந்து சில எஃபெக்ட் யூஸ் பண்ணுவேன், பிளாக் இன் பிளாக் அவுட் பண்ணுவேன், ஜூம் இன் ஜூம் அவுட் சம்திங். இந்த இடத்துலலாம் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி எடிட்டை வச்சு கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக மாற்ற முடியுமா, அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால தான் நான் வந்து விட்டலான்ட்டு தான் இருக்கேன். சரி ஓகே, 7 நாள் முடிஞ்சு இந்த வாட்டி. ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோடய ஹோல் டிகிரிலேயே இந்த செமஸ்டர் தான் அதிக கிரெடிட்ஸு, 28 கிரெடிட் இருக்குது. இதை விட்டனா அவ்வளோதான், முடிஞ்சு. சிஜிபியை வந்து ஏற்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ 8.02 தான் இருக்குது சிஜிபிஏ. என்ன அப்படின்னா லைக் நான் கேட்டதில் வந்து என்ன மாதிரி சொல்கிறேன்னா 8.5 இஸ் சேஃப். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து அது வேணாம், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி நான் இருக்கலாம். மார்க்ஸ்லாம் வந்து சும்மா மேட்டரு, அதெல்லாம் வந்து மார்க்கில் எதுவும் இல்லை, நம்ம அறிவில் தான் இருக்குது, உண்மை தான். பட் ஆனாலுமே வந்து ஃபீஸ் கட்டுறாங்களா அப்பா அம்மா, அவங்களுக்கு வந்து நான் மார்க் வாங்கியிருக்கேனா இல்லை மார்க் வாங்கலையா, எனக்கு அறிவு இருக்கா அறிவில்லையானா எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க காசு கட்டுறாங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாங்களே பையன் மார்க்கில் தான் வந்து அவங்க. இப்போ என்னோட நாலேஜ் ஃபுல்லாக மார்க்கில் இருக்குன்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்படின்னு நான் அதை ஒத்துக்க மாட்டேன். பட் அவங்களுக்கு அதான் வேணும். ஸோ அதனால் வந்து எடுத்து தான் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஓகேன்னு சொல்லி படிக்கிற வேலையை பார்க்கலாம் தான் நினச்சிட்டேன். ஸோ இந்த 7 நாளுமே வந்து வீடியோ வராது, அதான் சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு தான் பார்த்தீங்களா எவ்வளோ ஜவ்வு மாதிரி இழுத்து இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு. ஒரு டைம் ஆன் ஆகிடுச்சு தான் வைங்க, இது ஆஃப் பண்ண முடியாது. என்னவோ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து டக்குன்னு ஒரே லைனில் சொல்கிறேன். என்னோட இன்டர்னல்ஸ் முடிச்சோடனே 7 நாள் தான் இருக்குது ஸ்டடி லீவ் செமஸ்டருக்கு. ஸோ 7 நாளுமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் எக்ஸாம் இருக்குது. ஜனவரி 6 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். பட் மேபி வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ரைட், அந்தந்த நாள் என்ன மாதிரி கண்டென்ட் போர் அடிக்கும் கைஸ் கண்டென்ட். அதனால தான் நான் யோசிக்கிறேன் என்ன பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா நார்மல் நாள்லேயே என் லைஃப் ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமாலாம் இருக்காது, சப்பையாக போகும். ஒரே ரொட்டீன் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸாம் ஸ்டடி லீவ்லாம் என்ன பண்ணுவேன், ஒன்று இந்த சேரில் வந்து உட்காருவேன், ஏதாச்சும் யூடியூப் ஏதாச்சும் பார்ப்பேன், இல்லைனா வந்து படிச்சுட்டு இருப்பேன், இல்லை படுத்து தூங்குவேன். இது 3 தான். அப்புறம் போய் சாப்பிட்றது. அப்போ சாப்பிட்றது நிறையாவே போகும். படிக்கும் போதும் சாப்பிடுவேன், லஞ்ச் டைம்லையும் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி எப்போ சாப்பிட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. பார்த்தாலே என்னை கழுவி ஊற்றுவீங்க. ஸோ
எனக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பேசிட்டுனா அப்புறம் 7 நாள் பேசுகிற கண்டென்ட் இருக்காது. ஸோ நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்.